நேற்று வர திமுக ஒரு சீட்டுக்கு பிச்சை எடுத்துட்டு இருந்த அண்ணன் வேல்முருகன் இன்னைக்கு ஒரே நாளில் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் எப்படி 234 தொகுதியிலும் போட்டி கிடக்க முடிவு பண்ணாரு. இது சரியில்லையே அப்படின்னு யாருக்கெல்லாம் தோணுவோ, உண்மையிலேயே நீங்கள் எல்லாம் ஒரு தமிழ் தேசியவாதி தான். ஏன்னா போன மாதம் வர அண்ணனுக்கு முட்டை அப்படி இருக்கும். முதலமைச்சராக ஐயா நீங்கள் அப்படி அண்ணா லெவலுக்கு புகழ்ந்தெழுந்தார். நம்ம தமிழினத்திற்கு ஒரே தலைவர் கருணாநிதி தான். அண்ணன் உதயநிதி, அன்னை கிருத்திகா இப்படிலாம் புகழ்ந்துட்டு இருந்த அண்ணன் வேல்முருகன் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் எப்படி இப்படி மாறினார்னு நீங்கள் கேட்குறது உண்மையிலே சரிதான். சூரியவம்சம் படத்தில் நம்ம சரத்குமார் ஒரு பாட்டில் இப்படி ஒரு பெரிய ஒரு கோடீஸ்வரன் ஆவாரோ, அதுக்கு பின்னாடி ஒரு இயக்குனர் இருந்தார் அந்த கதைக்கு பின்னாடி. அதே போல் தான் நம்ம அண்ணன் வேல்முருகனுக்கு பின்னாடியும் நிறைய ஆட்களும் இயக்குனர் இருந்துகிட்டு இருக்காங்க. சரியா? இவர் அண்ணங்களுடைய காரணம் எப்படின்னு சொன்னால் கூடுதலாக சீட்டு கேட்டாராம். அது போதாத குறைக்கு ஒரு 10 கோரிக்கை வச்சாராம். அதை நிறைவேற்றலையும், அதனால அந்த கூட்டணியிலேருந்து வெளியே வரேன் அப்படின்னுக்கிட்டு. பின்ன என்ன சொல்லாரு, இந்த திமுககாரன் இந்த 5 வருஷத்தில் என்னென்ன ஊழல் செய்தான்னு எனக்கு தெரியும், அதெல்லாம் நான் வெளியிடுவேன் அப்படின்ட்டு 5 வருஷம் அவைய கூடால இருந்து பதவி சுகத்தை அடைஞ்சிக்கிட்டு கேட்டால் சீட்டை கொடுக்கணும்னு சொல்லிட்டு அண்ணன் இப்போ இப்படி சொல்லாரு, அவைய செய்தால் ஊழலை வெளியிடுவேன் அப்படின்ட்டு. இதே எவ்வளோ ஒரு அயோக்கியத்தனம். ஆனால் நீங்கள் உண்மையிலே ஒரு நேர்மையான ஒரு யோக்கியனாக இருந்தால், ஏன்னா நீங்களும் உங்கள் கட்சிக்காரன் அப்படி தான் பேசுவீங்க. ஏன்னா உங்களை விட்ட வேற ஒரு ஆளே கிடையாது, அப்படி தான் நீங்களும் பேசுவீங்க, கட்சிக்காரனா பேசுவேன். அப்படிப்பட்ட நீங்கள் வந்து இந்த திமுக வர இந்த 5 வருஷத்தில் செய்த ஊழல் நீங்கள் அப்போவே மக்கள்கிட்ட வந்து அம்பலப்படுத்துறீங்க. ஏன்னா நீங்கள் வந்து யோக்கியம் வரலானே, உங்களை போல ஒரு யோக்கியம் கிடையாது. அப்போ நீங்கள் அப்போவே நீங்கள் அதை வெளியிட்டிருக்கணும். அப்போ இப்போ நீங்கள் என்ன சொல்கிற, கேட்டால் சீட்டை தரல அதனால் வெளியிட போகிறேன். இது நீங்கள் சொன்ன காரணம். ஆனால் இந்த காரணத்தெல்லாம் நம்பதுக்கு மக்கள் ஒன்றும் முட்டாள்கள் இல்லை, அதான் தமிழ் சேவாதிகள் ஒன்றும் முட்டாள்கள் இல்லை. அதோடு ஒன்றும் சொல்ல, உங்களுக்கு தெம்பத்திராணி நீங்கள் ஒரு ஆம்பளையாக இருந்தால் திமுக இந்த 5 வருஷத்தில் செய்த ஊழல் பட்டியலை நீங்கள் வெளியிடுங்கன்னே பார்ப்போம். தெம்பத்திராணி ஆம்பளையாக இருந்தால் நீங்கள் வெளியிடுங்க. சரியா? என்னென்ன ஊழல் நடந்திருக்கு, எவ்வளோ தப்புகள் நடந்திருக்குன்னுட்டு உங்களுக்கு தெரியும், மக்களுக்கும் கொஞ்சம் தெரியும். ஏன்னா நீங்கள் வந்து குடலில் இருந்தாலும் உங்களுக்கு எல்லாமே தெரியும். நீங்கள் வெளியிடுங்க பார்ப்போமே. நீங்கள் ஆனால் அதை செய்ய மாட்டியா. சரியா? ஆனால் நீங்கள் வெளியே வந்த காரணம் இது இல்லை, இதுக்கு பின்னாடி நிறைய இது இருக்குது. இது வந்து இன்னைக்கு நேற்றுக்கு போட்ட திட்டம் கிடையாது. இது கொஞ்ச நாள் ஆச்சு இந்த திட்டங்களை போட்டு இணைப்பு விழாக்கள் நடத்தி. ஏன்னா இவ்வளோ நாள் நீங்கள் வந்து கோமாளியாக இருந்திருக்கியா, இப்போ தான் நீங்கள் உங்களை வந்து ஒரு தலைவனாக வந்திருக்கிறீங்க. ஒரு சீட்டுக்கே நீங்கள் ஒருத்தட்டியாக பிச்சை எடுத்துகிட்டு இருந்த நீங்கள் இந்த தேர்தலில் நீங்கள் போட்டியிட மாட்டீங்களா, நீங்கள் வெளியே இருந்து பிரச்சாரம் பண்ணுவீங்களா, 234 தொகுதிக்கு ஆளை நிப்பாட்டுவீங்களா? இது என்னென்ன, இது ஒரு லாஜிக்கு சரியில்லைண்ணே. நம்மளே ஒரு சீட்டுக்கு பிச்சை எடுத்துகிட்டு இருந்திருக்கோம். இது வேறு இந்த தடவை நம்ம போட்டியிட மாட்டோமா, மீதி 234 தொகுதிக்கு ஆளை நிப்பாட்டுவோமா? நீங்கள் இந்த தடவை போட்டிக்கிட்டு நீங்கள் என்ன பிரச்சாரம் பண்ணுவீங்க, இதெல்லாம் நமக்கு தெரியாமலாம் இருந்துகிட்டு இருக்கு. இது வந்து இன்னைக்கு நேற்று உள்ள பிளானாக நமக்கு இது இணைப்பு விழா நடத்தணும். இதுக்கு பின்னாடி யார் இருக்கான்னு தெரியும், மக்கள் எல்லாரும் கொஞ்சம் யோசித்து பார்த்தா தெரியும். இப்போ கொஞ்ச நாளாட்டே அண்ணன் வேல்முருகன் வந்து இந்த கருஞ்சட்ட குரூப், குளத்தூர் மணி, வேறு தியாகு, வேறு வில்சன், இந்த மாதிரி நிறைய குரூப்புகள்லாம் இருக்குது. எல்லாருக்கும் பேரையான்னு சொல்லலாம். சரி, அந்த குரூப் வந்து அண்ணனை பயங்கர புகழ்ந்தள்ளிட்டே இருப்பவ. இதுவரை இல்லாத அளவு இவர் அப்படி இப்படின்னு பயங்கர புகழ்ந்தள்ளிட்டே இருந்தவ. அண்ணனா அவையில பயங்கரமாக புகழ்ந்தள்ளிட்டு இருந்தார். சரியா? இது எப்படி இவளுக்கு என்னன்னு சொன்னால், நாம் தமிழர் ஆனால் சீமானி எப்படியாவது வீழ்த்திடணும். அதுக்கு என்னென்னலாமா செய்து பார்த்தவ, கரஞ்சட்ட குரூப்பை இறக்கி பார்த்தவ, மற்ற நிறைய என்னென்னலாமா செய்து பார்த்தவ, ஒன்றுலேயும் வழியில் ஒவ்வொரு தேர்தலையும் இவ நாம் தமிழ் கட்சி ஜெயிக்காமல் இருந்தால் கூட எங்கே போனாலும் அப்படியே தெம்பா சொல்லுது, நாங்கள் இந்த தடவை போன தடவை இந்த தடவை வாக்கு சதவீதம் கூட தான் வாங்கியிருக்கோம் அப்படி சொல்லி இப்போ 8% ஆயாச்சு. இது எப்படியாவது ஒன்று முடிக்கணுமே பார்த்தவ. அதுக்காண்டி இறக்கப்பட்டவர் தான். போன தேர்தலில் கமல் வந்தார். கமல் போன தேர்தலில் வராமல் இருந்தால் நமக்கு வாக்கு சதவீதம் நம்ம கட்சி எவ்வளோ வந்திருக்குன்னு தெரியும். இந்த தேர்தலில் நம்ம நடிகர் விஜய் வந்திருக்காரு. அவர் ஒரு ரசிக தற்கொலை கூட்டத்தை உருவாக்கி வச்சிருக்காரு. அவர் வராமல் இருந்தால் நமக்கு இந்த தடவை எவ்வளோ வாக்கு சதவீதம் எத்தனை தொகுதியில் நம்ம ஜெயித்துப்பேன்னு தெரியும். அதே போல் இப்போ அடுத்தால கடைசியாட்டியுமே இறக்கப்பட்டவர் தான் நம்ம அண்ணன் வேல்முருகன் என்கிற மாத்தையா. எப்படி இல்லாமல் முயற்சி செய்த பார்த்தவ ஒன்றுக்கும் வழியில். அதனால ஒரு சீட்டுக்கு பிச்சை எடுத்துகிட்டு இருந்த நம்ம அண்ணன் வேல்முருகனை இந்த தடவை இப்போ தான் ஒரு தலைவராட்டு உருவாக்கியிருக்காவ. இந்த பிரச்சனையில் போதாத குறைக்குன்னு சொல்லி நம்ம பாட்டாளி மக்கள் கட்சி, நம்ம ஐயா ராமதாஸ், அன்புமணி அண்ணன் அங்கே வேற சண்டை போட்டு நடக்கவ. அப்போ ஒரு கட்சி ரெண்டாக ஒரே நேரத்தில் எப்படி அதில் உள்ள ஓட்டுகள் வந்து கண்டிப்பாக பிரிய தான் செய்யும். அப்போ அதில் உள்ள ஓட்டை பிரிக்கலாம். தமிழ் தேசியவாதிகளுக்குள்ள நான் தான் ஒரு புது தமிழர்களுக்கான ஒரு உண்மையான தலைவனி உருவாகி வந்துட்டு இருக்காரு நம்ம மாத்தையா. அப்போ இந்த ஓட்டை நாம் தமிழ் கட்சிக்கு போகாமல் கொஞ்சம் பிரிக்கலாம். இதுக்காண்டி இறக்கப்பட்டவர் தான் நம்ம அண்ணன் வந்து மாத்தையா. தலைவருக்கு எப்படி ஒரு மாத்தையாவோ இங்கே தமிழ் தேசியத்துக்கு நம்ம வேல்முருகன் மாத்தையா. சரி, ஆனால் தமிழ்நாட்டில் ஆட்சி எப்படி ஒரு கேடு கட்ட ஆட்சி நடந்துட்டு எல்லாருக்குமே தெரியும். கஞ்சா, கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, ஒரு ரோட்டில் போக முடியாது. அப்படிப்பட்ட ஒரு கேடு கட்ட ஆட்சி நடந்துட்டு இருக்கு. அதனால இந்த திமுக எதிர்ப்பு வாக்கு அந்த மாதிரி இதெல்லாம் அண்ணன் விஜய் கொஞ்சம் பிரிச்சுட்டு போவார். திமுக எதிர்ப்பு வாக்கை விஜய் பிரிச்சுட்டு போவார். அது போக தமிழ் தேசிய வாக்கு இப்படி கொஞ்சம் இதை நம்ம அண்ணன் வேல்முருகன். ஆனால் இந்த தேர்தலில் வேல்முருகனுக்கு எத்தனை சீட்டு கொடுத்தாலும் அத்தனை சீட்லையும் தோக்க தான் செய்வார்னுட்டு திமுகவுக்கு தெரியும். ஒரு சீட்டு கொடுத்தாலோ, அரை சீட்டு கொடுத்தாலோ, 2 சீட்டு கொடுத்தாலும் நம்ம வேல்முருகனை தோக்க தான் செய்வார். அது திமுகக்கு தெரியும். அதனால தான் பார்த்தாரு இவ்வளோ நாளே அண்ணன் சொல்லிருக்க, நீங்கள் இவ்வளோ நாளாக ஒரு காமெடி பீஸாக இருந்தியா, இப்போ தான் நீங்கள் ஒரு தலைவர்னு சொல்லி. அது போதாத வரைக்கும் நம்ம நாமக்கல் கட்சியிலேருந்து நம்ம உறவுகளெல்லாம் நிறைய பேர் போய் சேர்ந்தாவ. அதே சேர்ந்தது நமக்கு பிரச்சனை இல்லை. சேர்ந்துட்டு நாமக்கல் கட்சி அழிக்கணும்னு, அதுதான் நமக்கு தப்பு. நம்ம ஒரு கட்சியில் போய் சேரோம், அப்போ நம்ம அந்த கட்சியை நம்ம வளர்த்து அதுக்கு நம்ம அதை ஒரு முன்னேற்றத்தை கொண்டு போகணும். அதை நினைக்காம நாமக்கல் கட்சி எப்படி அழிச்சுன்னு நினைக்கிற இந்த புத்திக்கு நீங்கள் தான் அழிஞ்சு போவீங்க. சரி, அதை ஒன்று நீங்கள் ஒன்று நல்லா புரிஞ்சுடுங்க.
நான் சொல்லி என்னன்னா, நம்ம இப்போ கொஞ்ச நாளாட்டே பின்ன இதில் ஒரு 2 மாதமாட்டே நம்ம தமிழ் வாழ்மை கட்சியில் உள்ள நம்ம அண்ணன் தம்பிகள் யாருமே வந்து நம்மளை கட்சி ரொம்ப விமர்சனம் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இதுக்காண்டி தான் இந்த தேர்தல் நேர முடிவுக்காண்டி தான் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருந்தது. நான் கூட அப்போ ஒரு காணொளி போட்டிருந்தேன். எல்லாம் இப்போ கொஞ்சம் அமைதியாக இருக்கு. ஏன்னா எந்த ஒரு கூட்டம் போட்டாலும் இது எப்படின்னா திருநாய்கள் போல முதல்ல வந்து அண்ணன் சீமானே நம்மளை கட்சி தான் விமர்சனம் பண்ணிட்டே இருப்பாங்க. 2 மாதம் இப்போ எல்லாருக்கும் வந்து விடுப்பு கொடுத்துருந்து. நான் போய் சொல்லியிருந்தேன், இது இனி லாஸ்ட் நேரத்தில் தான் இவங்க என்னென்ன செய்வாங்கலாம் தெரியும். இப்போ எல்லாருக்கும் வந்து விடுப்பு கொடுத்துரு அப்படின்ட்டு. சரியா? அதனால நம்மளுக்கு நம்ம தமிழ் வாழ்மை கட்சியுள்ள என்னுடைய அன்பு சொந்தங்களுக்கு நான் சொல்லுது, நீங்கள் கொஞ்சமாவது உங்களுக்கு ஒரு சிந்திக்கக்கூடிய ஒரு புத்தி இருந்துன்னு சொன்னால், இந்த பதவி சொத்துக்காண்டி இருக்கவனோட விட்டுக்கிட்டு நீங்கள் வந்து நியாயமாக நீங்கள் சிந்திச்சுன்னு சொன்னால் நீங்கள் வந்து யோசித்து பார்க்கணும். ஒரு சீட்டுக்காண்டி பிச்சை எடுத்து அண்ணன் வேல்முருகன் ஒரே நாளில் எப்படி 234 தொகுதியிலும் போட்டி எடுக்க இது பண்ணார். இது சரியில்லையா, இது ஏதோ ஒரு தப்பாக இருக்குன்னு சொல்லி நீங்கள் யோசிச்சுன்னு சொன்னால், இந்த தேர்தலில் எல்லா நம்மள் கட்சிக்கு நீங்கள் வந்து வாக்கு செலுத்தணும். அதுதான் என்னுடைய ஒரு பணிவான ஒரு வேண்டுகோள். தமிழ் தேசியத்துக்கு ஒரு மாத்தியாக கிடச்சிருக்காரு. பாட்டாளி மக்கள் கட்சி வேறு அங்கே வேறு உடஞ்சி அப்படி கிடக்கு. அப்போ அந்த ஓட்டை கொஞ்சம் எடுப்பார். அந்த அதெல்லாம் சேர்த்து தான் இவர் ஒரு தலைவனாட்டு காட்டியதுக்கு இவர் முயற்சி செய்துட்டு இருக்காரு. சரியா? ராமதாஸ் ஐயாவும் அன்புமணி அண்ணனும் ஒன்று சேர்ந்தவனா கொள்ளும். ஏன்னா ஏற்கனவே நம்ம அண்ணன் வேல்முருகனை பற்றி சொல்லியிருக்கவ. அண்ணன் வேல்முருகன் எப்படிப்பட்ட ஒரு விஷ கிருமினாவே சொல்லியிருக்கவ. அது வந்து 100க்கு 100 உண்மை. நம்ம அண்ணன் வேல்முருகனை பற்றி இது விமர்சனம் பண்ணி இது எதுவுமே பேசுனதே கிடையாது. நமக்கு தெரியும் இது இப்படி தான் நடக்குன்னு தெரியும். என்ன கொஞ்ச நாள் பாருங்க, இந்த தேர்தல் நேரத்தில் அண்ணன் எப்படி வந்து வெறித்தனமாக வேலை செய்யாருன்னு பாருங்க. அண்ணனுக்கு வந்து திமுக ஜெயிக்கணும். அதுக்காண்டி தான் விஜய் வருகரில் கொஞ்சம் ஓட்டு கொண்டு போவார். அடுத்தால இவர் கொஞ்சம் ஓட்டு கொண்டு போவார். தமிழ் தேசத்தை நம்ம கட்சியை வளரோடாமல் தடுக்கணும். இதுதான் இவங்களுக்கு மெயின் வேலை. அண்ணனை தலைவராட்டு மக்கள்கிட்ட காட்டினா திமுகக்கும் கரஞ்சட்ட குரூப்புக்கும் என்ன லாபம்னு சொன்னால், அண்ணனை தலைவனாக காட்டினா அண்ணன் சொன்னால் வேல்முறை மாத்தையாவை தலைவனாக காட்டினா திமுக ஜெயிக்கும். அது போதாத குறைக்கு ராமசாமி நாயக்கன் திராவிடத்தையும் அப்படியே பாதுகாத்துடலாம். ஏன்னா தமிழர்கள் மேலே பொய்யாட்டு கட்டப்பட்டிருக்க பூலிப்புமார் ராமசாமி நாயக்கனை இப்போ நாமக்கல் கட்சியில் உடச்சி தகர்த்ததை இருக்காங்க. அண்ணன் வந்து ராமசாமி நாயக்கனுக்கு ஆளு தான். திராவிடமும் பேசுறாரு. பின்ன அவருக்கு வேறு அரசியல் ஒன்றும் தெரியாது. அவர் அது அப்படி பேசிகிட்டே இருப்பார். அதனால அண்ணனை வளர்த்து விட்டா, மாத்தியாவை வளர்த்து விட்டா திமுகவும் ஜெயிக்க வைக்கலாம். திராவிடம் கருஞ்சட்ட குரூப்புக்கும் ஒரு பிரச்சனை இல்லை, ராமசாமிக்கும் பாதிப்பு இல்லை. அதனால தான் இந்த கருஞ்சட்ட ஓன கூட்டமும் திமுக காரன் எல்லாரும் சேர்ந்து மாத்தியாவை வளர்த்து விட்டுக்கிட்டே இருக்கான். தமிழ்நாட்டு மக்கள் தமிழ் தேசியவாதிகள் எல்லாரும் சிந்திக்கணும். இந்த தேர்தலில் இதுவரை எல்லாரும் எவ்வளவு நம்ம கஷ்டப்பட்டோமோ அதோட பல மடங்கு கஷ்டப்பட்டு நம்ம கட்சிக்கு வெற்றிக்கு உழைக்கணும். ஆனால் சீமானுக்கு பக்க பலமாக இருக்கணும். அதுதான் நமக்கு முக்கியம். எல்லாரும் வீட்டில் ஏசி ரூமில் கிடக்கான். அண்ணன் ஏற்கனவே 234 தொகுதியிலையும் ஆட்களை இது அறிவித்து இப்போ வந்து பரப்புரை நடந்துட்டு இருக்கு. இந்த வெயிலையும் கடந்து பரப்புரை நடந்துட்டு இருக்கு. அவரை விமர்சனம் பண்ண வெளியே இருந்து சில்லறை பாய்க்க ஒருத்தரை விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருப்பான். அவனுக்கு அதுதான் வேலை. ஆனால் அண்ணன் அங்கே அந்த படுடைய கஷ்டம் நமக்கு பார்க்கறதுக்கே நமக்கு அப்படி இருக்கு. அதனால தமிழ் தேசியவாதிகள் எல்லாரும் இந்த தேர்தலில் முன்போட பல மடங்கு உழைக்கணும். அதுதான் என்னுடைய ஆசை. எல்லாரும் அதுக்கு ஒற்றுமையாக இருந்து உழைக்கணும். நன்றி. நாம் தமிழர்.